குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு இந்த காலை வேளையிலே வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். இந்த நாளிலும் புது கிருபை நாளே கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஆமென், ஆமென். காலைதோறும் உந்தன் கிருபை புதிதே, மாறாததே உந்தன் அன்பு. எந்த நாவில் உந்தன் துதியை வைத்தே, கர்த்தாவே நீர் எனக்கு போதும். காலைதோறும் உந்தன் கிருபை புதிதே, மாறாததே உந்தன் அன்பு. எந்த நாவில் உந்தன் துதியை வைத்தே, கர்த்தாவே நீர் எனக்கு போதும். நீர் போதுமே, நீர் போதுமே, என் வாழ்வில் நம்பிக்கை நீரே. நீர் போதுமே, நீர் போதுமே, என் வாழ்வில் நம்பிக்கை நீரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பசியால் வாடி கிடக்கலாம். மழையின்றி வயல்வெளிகள் எல்லாம் பலனற்று போயிருக்கலாம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பசியால் வாடி கிடக்கலாம். மழையின்றி வயல்வெளிகள் எல்லாம் பலனற்று போயிருக்கலாம். கர்த்தாவே உம்மை தேடும் மனிதருக்கோ ஒருபோதும் குறைவில்லையே. கர்த்தாவே உம்மை தேடும் மனிதருக்கோ ஒருபோதும் குறைவு இல்லையே. நீர் போதுமே, நீர் போதுமே, என் வாழ்வில் நம்பிக்கை நீரே. நீர் போதுமே, நீர் போதுமே, என் வாழ்வில் நம்பிக்கை நீரே. என்னுடைய பிள்ளைகளே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பாடினோம். நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு அற்புதம், சுகம் வேண்டும், வேலை வேண்டும், திருமணம் வேண்டும், கடன் அடைக்கப்பட வேண்டும், சொந்த வீடு வேண்டும். இதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இதை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்ன வழி என்று வேதத்தில் பல இடங்களில் நாம் தியானிக்கிறோம். அதை செய்வதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. அநேக தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு இடம் கொடுப்பதில்லை என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. எதற்கு இடம் கொடுப்பதில்லை? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதற்கு இடம் கொடுப்பதில்லை. காலையில எழுந்தவுடனே நம்முடைய முதல் வேலை என்ன? எப்படி நாம் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கிறோம்? காலையில எழுந்தவுடனே நாம் கர்த்தரிடத்திலே பேசுகிறோமா? ஆண்டவரை துதிக்கிறோமா? நம்முடைய முதல் வார்த்தைகள் தேவனோடு இருக்கிறதா, அல்லது மனிதர்களோடும் டெலிவிஷனோடும் மொபைல் போனோடும் நாம் சஞ்சரித்து கொண்டிருக்கிறோமா? இரண்டாவது, காலையில் எழுந்தவுடன் நம்முடைய கரத்தில் எடுப்பது வேத புத்தகமா, அல்லது நியூஸ் பேப்பரா, அல்லது பால் பாக்கெட்டா? எதை நம்முடைய கரத்தில் முதலாவது நாம் எடுக்கிறோம்? அடுத்து ஆலயத்திற்கு செல்வது, ஆலயத்திற்கு தவறாமல் செல்லுகிறோமா? அல்லது இன்றைக்கு திருமணம், முக்கியமான திருமணம் இருக்கிறது, அல்லது ஒரு மரணம் வந்து விட்டது, அவசரமாக ஊருக்கு போகிறேன், அல்லது கடைக்கு போகிறேன், இது பிசினஸ் நேரம் என்று ஆலயத்தை புறம் தள்ளிவிட்டு நம்முடைய சொந்த வேலைகளுக்கு நாம் புறப்பட்டு ஓடுகிறோமா? இப்படியெல்லாம் நாம் செய்துவிட்டு எவ்வளவு நாளா ஜெபிக்கிறோம் பிரதர், ஆசீர்வாதமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை என்று புலம்பினாள். கர்த்தர் என்னதான் செய்வார்? பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருபோதும் வேதத்திற்கு புறம்பாய் கிரியை செய்கிறவரே அல்ல. தம்முடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிற தேவன். இந்த மாதமாவது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க பழகி கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அழகாய் சொல்கிறார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். நீங்கள் காட்டிலே சிங்கம் பட்டினியா இருந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. காரணம், மற்ற மிருகங்கள் வேட்டையாடி கஷ்டப்பட்டு வேட்டையாடியதை கூட இது ஒரு சொட்டு வேர்வை சிந்தாமல் எளிதில் போய் அபகரித்து சாப்பிட்டு விடும்.
வயிறார சாப்பிடுகிற ஒரு மிருகம் இந்த சிங்கம், அது கூட ஒருவேளை பட்டினி கிடக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? இந்த மாதம் முதல் இடத்திலே கர்த்தரை வையுங்கள் பிரியமானவர்களே. இதில் முதல்ல ஆண்டவர், அதுக்கு பிறகுதான் படிப்பு, முதல்ல ஆண்டவர், அதுக்கு பிறகுதான் வேலை, முதல்ல என் கர்த்தர், அதுக்கு பிறகுதான் என் தாய் தகப்பன், என் கணவன் மனைவி, எல்லாரும் அதற்கு பிறகு. முதல்ல என் ஆண்டவர் என்று கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து பாருங்கள். நிச்சயமாகவே இந்த மாதம் இதுவரை இந்த வருஷத்தில் நீங்கள் காணாத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் கூட கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதமாவது நன்மை நடக்குமா? இந்த மாதமாவது ஆசீர்வாதம் வருமா? அல்லது ஏன் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை என்றெல்லாம் புலம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு நீர் பேசியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்று இந்த காலையிலே ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்பா. முதலாவது மனிதர்கள், அதற்கு பிறகு நீரா, அல்லது உமக்கு பிறகுதான் இந்த மனிதர்களா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். காலையில் எழுந்தவுடனே நாங்கள் உம்மிடத்தில் பேசுகிறோமா, மனிதரிடத்திலே பேசுகிறோமா? காலையில் எழுந்தவுடனே உங்களுடைய வேதத்தை எங்கள் கரம் எடுக்கிறதா, அல்லது மொபைல் போனையும் ஆண்டவரே நியூஸ் பேப்பரையும் பால் பாக்கெட்டையும் எங்கள் கரங்கள் எடுக்கிறதா? ஆண்டவரே, முதலாவது ஆலயம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அமருகிறோமா? வேலைக்கெல்லாம் சரியான நேரத்துக்கு போகிறோம். உங்களுடைய ஆலயத்திற்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நீர் கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. இதிலெல்லாம் நாங்கள் முதலிடத்தை காண்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே வாக்குமாறாத ஆண்டவர், பொய் சொல்லாத தெய்வம், எங்கள் ஆசீர்வாதங்களை கூடவே கொடுத்து எங்களை திருப்தியாக்குவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளின் தங்கள் வாழ்க்கை முழுவதும் எப்பொழுதும் கர்த்தரை முதலிடத்தில் வைத்து வாழ அன்பு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. அப்படி நம்முடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானத்தை இந்த காலை வேளையில் எடுக்கும் பொழுது இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க துவங்குவீராக. நம்முடைய பிள்ளைகள் அதை காண்பார்களாக, நன்றி சொல்வார்களாக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.